தன் கண்முன்னே ஜாலியன் வாலாபாக்கில் தன் இன மக்கள் கொன்றொழிக்கப்படுவதை கண்டு மனம் சகிக்க முடியாது. அன்றைக்கு பாராளுமன்றத்தில் குண்டை வீசினான் பகத்சிங். அதன் விளைவாக தூக்கு கயிற்றுக்கு தன் உயிரை பலியாக கொடுத்தார். மன்னிப்பு கேட்டுவிட்டு போராடலாமே பகத்சிங் என்ற போது, நான் இன்றைக்கு இறந்து போனால் எனக்கு பிறகாக என்னை போல கோடிக்கணக்கான பகத்சிங்கள் எழுவார்கள் என்று சொல்லி தன் இன மக்களின் சாவுக்கு எதிராக தன் உயிரை ஈகம் செய்தான் பகத்சிங் ஒப்பற்ற புரட்சியாளர். அதே போல தன் கண்முன்னே தன் இன மக்கள் சாவதை கண்டு சகிக்க முடியாது. தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன உணர்வற்று மான உணர்வற்று தன் இன சாவை அறியாது இருக்கிறார்கள் என்று எண்ணி தன் உயிரை தியாகம் செய்து, நான் உயிராயுதம் ஏந்துகிறேன், நீங்கள் நகலாயுதம் ஏந்துங்கள், நான் சொல்லுகிற செய்தியை கொண்டு போய் சேர்த்து நகலாயுதம் ஏந்துங்கள் என்று சொல்லி உயிரை ஈகம் செய்தான் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள். அண்ணன் முத்துக்குமார் உயிரை ஈகம் செய்து 14 ஆண்டுகளை கடந்துட்டோம். 2009 ஜனவரி 29 அன்று அண்ணன் முத்துக்குமார் தீக்குளித்து மாண்டு போனார். நம்மை போல எளிய குடும்பத்தில் பிறந்தவர் அண்ணன் முத்துக்குமார். அவருக்கு வாழ வேண்டும் என்ற கனவு இருந்திருக்காதா? இருந்திருக்கும். எல்லோரையும் போல செல்வ செழிப்போடு வாழ வேண்டும், எல்லாரையும் போல காதலித்து திருமணம் செய்து வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும், தனிப்பட்ட வாழ்வில் சாதிக்க வேண்டும், பேர் பெற வேண்டும், புகழ் பெற வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்ற கனவு அண்ணன் முத்துக்குமாருக்கும் இருந்திருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து என் தனிப்பட்ட வாழ்வை விட என் இனத்தின் நலன் படுது என்று தீக்குளித்து மாண்டு போனார் அண்ணன் முத்துக்குமார். அவர் இந்த உலகத்துக்கு மரண சாசன அறிக்கை போல ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டு சென்றார். அதுல 14 கோரிக்கை வைத்தார் இந்த உலகத்துக்கு. அண்ணன் சொன்னது போல, விதியே விதியை என் செய்ய நினைத்தா என் தமிழ் சாதி என்று தொடங்கி 14 கோரிக்கைகளை வைத்தார் அண்ணன் முத்துக்குமார். அந்த 14 கோரிக்கைகளில் 3 கோரிக்கைகள் சிங்கள மக்கள்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி வேணும். இலங்கையில கொலை செய்யப்பட்ட சிங்கள பத்திரிகையாளர் லசந்தா அவங்களோட மரணத்துக்கான நீதி வேணும். தமிழ்நாட்டுக்குள்ள தஞ்சம் புகுந்த சிங்கள தம்பதியர் மீதான பாஸ்போர்ட் குற்றச்சாட்டு நீக்கப்பட்டு அவர்கள் வாழ ஏற்பாடு செய்யப்படணும். தமிழ்நாட்டுக்குள்ள தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய சிங்கள பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு தரப்பட வேண்டும் என்று 3 கோரிக்கை வைத்தான். ஈழத்தை கண்முன்னே மக்களை கொன்றொழித்தது சிங்கள பேரவாதம். சிங்கள மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற தமிழ் மக்களை இருந்த போதும் அந்த சிங்கள மக்களிலிருந்து பாதிக்கப்பட்டவங்களை காக்கணும்னு தன் சாவின் விளிம்பில் என்ற போது சொன்ன அண்ணன் முத்துக்குமார். அறத்தின் சாட்சியாக இருந்தான் அண்ணன் முத்துக்குமார். அவர் எந்த நோக்கத்துக்காக இறந்து போனார்? தன் இனம் செத்துவிடக் கூடாது, தன் இனம் அழிந்துவிடக் கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக தன் உயிரை கொடுத்தேனும் தன் இனசாவை தடுக்க வேண்டும் என்கிற உன்னத லட்சியத்திற்காக உயிரை ஈகம் செய்தார். அண்ணன் முத்துக்குமார் மட்டுமா? லண்டனிலே முருகதாசன், கடலூர் தமிழ்வேந்தன், புதுக்கோட்டை பாலசுந்தரம், பள்ளப்பட்டி ரவி, சீர்காழி அமரேசன், கடலூர் ஆனந்த், மலேசியா செபஸ்டின், உலகம் முழுக்க 18க்கும் மேற்பட்ட தமிழர்கள் செத்து விழுந்தார்கள். என் இனம் சாக கூடாது என்று தன் உயிரை ஈகம் செய்தார்கள். விளைவு இனமும் செத்தது, அவர்களும் செத்தார்கள். 14 ஆண்டுகளை கடந்துட்டோம். 2 லட்சம் மக்கள் கொண்டடிக்கப்பட்டான். இன்னைக்கு மறந்து கடந்து போங்கிற எத்தனை காலத்துக்கு ஈழத்தை பேசுவேன், அதை விட்டுட்டு வெளில வாங்குறேன். என் அன்பான சொந்தங்களே, 2 லட்சம் தமிழர்கள் கொண்டடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சாவுக்கான நீதி இன்றைக்கு வரைக்கும் கிடைக்க போறல. மஹிந்தா ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே, ஃபசில் ராஜபக்சே எல்லாரும் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்க. மறுபடியும் இலங்கையில் பார்த்தா தமிழர்கள் 2ஆம் தர குடிமக்கள் நடத்தப்படுறாங்க, உரிமைகள் பறிக்கப்படுது, தமிழர் நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுது, எல்லா இடங்களும் பௌத்த விகார்கள் நிறுவப்படுது. அப்போ நாம் எதற்காக எல்லாவற்றையும் இழந்தோமோ
அது எல்லாம் இன்றைக்கு வினாகி போனது. அந்த முத்துக்குமார் தெளிவாக பதிவு செஞ்சான். அவரோட மரண சாசன அறிக்கையில் இருக்கும். அவன் என்ன சொல்றான், தமிழீழ நிலத்தில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளே என்ன செய்வது, உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் எங்களுக்கு இல்லைன்னு பதிவு பண்ற. அன்னைக்கு ஐயா வைகோ இருந்தாங்க, ஐயா ராமதாஸ் இருந்தாங்க, அண்ணன் திருமாவளவன் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் தெளிவா பதிவு பண்ணா, என்ன செய்வது, தமிழீழ நிலத்தில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளே உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் எங்களுக்கு இல்லையே. அடுத்த வார்த்தையில் அவன் சொல்றான், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள், இது போன்ற கையறு காலங்கள் அந்த தலைமையை உருவாக்கும் அடையாளம் காட்டும். அவன் சொன்ன தலைமைதான் கருவாகி உருவாகி நாம் தமிழர் என்று எழுந்து நிற்கிறது. எந்த நாளில் நிலத்தை அளித்தார்களோ 2009 மே 18 அந்த நாளில் நிலத்தை அழித்து முடித்தார்கள். அழித்து முடித்துவிட்டு அவ்வளவுதான், தமிழரை கொன்று முடித்து விட்டோம், உங்கள் புலிக்கொடியை தாழ்த்தி விட்டோம், உங்கள் தாயக கனவை சிதைத்து விட்டோம், உங்கள் தலைவர் பிரபாகரனை கொண்டளித்து விட்டோம் என்று மண்ணை முத்தமிட்டு எக்காலமிட்டு சிரித்தான் ராஜபக்சே. எந்த மே 18 நாளில் அவன் சிரித்தானோ, எந்த நாளில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று எக்காலம் விட்டார்களோ, அதே மே 18 குறிவைத்து 2010 ஆண்டு அதே புலிக்கொடி ஏந்தி அதே லட்சிய தாகத்தை சுமந்து அதே தலைவரை ஏற்று உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழரை திரட்டி நாம் தமிழங்கிற பெருமுழக்கத்தோடு மதுரை மண்ணிலே கண்ணகி பாட்டி நீதி கட்ட மதுரை மண்ணிலே நாம் தமிழக கட்சி எழுந்தது. அதே முழக்கம் தலைவர் பிரபாகரன் சொன்னது போல, எங்கள் போராட்ட முறைகள் மாறலாம், எங்கள் போராட்ட நோக்கம் மாறுவதில்லை என்று சொன்னது போல அதே நோக்கத்துக்கு அனுக்கிறோம். ஈழத்தில் இறுதிக்கட்ட போரின் போது மக்கள் கொலை செய்யப்பட்ட போது கொன்றடிக்கப்படுகிற இறுதி தருணத்தில் அண்ணன் சூசி அவர்கள் பேசுறாங்க, சொல்லுங்க சொல்லுங்க சீமான்ட்ட சொல்லுங்க, சீமான நம்பிதான் விட்டு போறோம் சொல்லுங்க என்று சொல்றாங்க. அது சாதாரண ஒரு வாக்கியம் இல்ல, வார்த்தை இல்ல, அடுத்த கட்ட போருக்கான பிரகடனம். அறம் தோற்றால் மரம் பிறக்கும், மரம் தோற்றால் அறமே தழைக்கும், இதுதான் நியதி. தொடக்கத்தில் தந்தை செல்வா அறப்போராட்டம் மௌனிக்கப்படுது. தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஆயுதம் ஏந்திய மக்கள் புரட்சி, அந்த போராட்டமும் மௌனிக்கப்படுகிறது. இந்த முறை அறப்போராட்டம் அரசியல் போராட்டம். தமிழீழ நிலத்தில் இல்ல, தமிழ்நாட்டில் இருந்து எந்த நிலத்தில் தலைவர் பிரபாகரனை பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொன்னானோ அதே தமிழர் வீதி எங்கும் தலைவர் பிரபாகரனை தூக்கி சுமக்கிறோம். காலத்தை மாற்றி எடுத்திருக்கிறோம். ஈழத்தை பேசக்கூடாது, புலிகளை பேசக்கூடாது என்றார்கள். இன்றைக்கு தமிழர் நிலமுழுக்க அதே புலிக்கொடி பறக்கிறது, அதே புலிகளை போற்றி தொழுது கொண்டிருக்கிறோம். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பான மக்களே, நீங்கள் சத்தியமிட்டு சொல்லுங்க, நாம் இந்த அரசியலை முன்னெடுத்து போகல, காலம் கையெழுத்து நகர்த்தி கொண்டு போகுது. நாம் தமிழர் கட்சிக்கான தேவையை வலியுறுத்துகிறது. 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டுச்சு. 2024 நிற்கிறோம். 14 ஆண்டுகள பயணம். புதுசா மாற்றுங்கிற கட்சி முழக்கத்தை வச்சு கட்சி தொடங்கல. நமக்கு முன்னாடி ஐயா ராமதாஸ் தொடங்கியிருக்கிறாங்க, ஐயா விஜயகாந்த் தொடங்கியிருக்கிறாங்க, ஐயா கமலஹாசன் தொடங்கியிருக்காங்க, இன்னும் பல பேர் கட்சி தொடங்கியிருக்காங்க. நம்மை விட மிகுந்த படைபலத்தோடு மிகுந்த பின்பலத்தோடு பல பேர் தொடங்கியிருக்காங்க. ஆனா எல்லாரும் 2 தேர்தல் 3 தேர்தலுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. கரம் ஒதுங்கிட்டான். யாரை எடுத்து அரசு பண்ணாலும் அவனோட போய் நின்றுட்டான். ஆனால் நாம் தமிழர் கட்சி எத்தனை தோல்விகளை கண்டாலும் சரி, அதை விட பன்மடங்கு வளர்ச்சி பெறுது. 2016 முதலாக போட்டியிட்டோம். 1.1 விழுக்காடு வாக்களை பெற்றோம். நாம் வெற்றி பெறல, 1 விழுக்காடு தான் வாக்கு. சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி தோத்து போச்சுன்னா, அதுக்கு பிறகு பார்லிமெண்ட் தேர்தல் வருது 3 ஆண்டு கழிச்சு 2019 சட்டமன்ற தேர்தலில் வெல்லாத கட்சி பார்லிமெண்ட் தேர்தல் என்ன சாதிக்கும் போது நினைச்சான். 4 மடங்கு வளர்ச்சி பெற்றது. அப்போது நம்ம வெற்றி பெறல. அதுக்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. போன தேர்தலில் வெல்லாத கட்சி இந்த தேர்தல் என்ன சாதிக்கும் போது நினைச்சான். அதை விட அதிகப்படியான வாக்கு விழுக்காடு. இந்திய பெருநிலத்திலேயே ஒரு கட்சி வெற்றியை ஈட்டல, ஆனா வளர்ந்து கொண்டிருக்கு, செல்வாக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அசாத்தியமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கோம். பணம் கொடுத்தால்தான், காசு கொடுத்தால்தான், சாராயம் கொடுத்தால்தான், சாப்பாடு கொடுத்தால்தான்
மக்களை திரட்ட முடியும். எங்கள் நடையை உடைத்து ஒரு ரூபாய் காசு கொடுக்காம மக்கள் அணி திரட்டுறோம்.